வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் 150 வருஷத்துக்கு பிறகு ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றல்ல, 6 யோகங்களை ஒரே நாள்ல கடவுள் தரார். ஒரு யோகம் ஒருத்தரோட ஜாதகத்துல இருந்துட்டாலே அவர்கள் அந்த யோகத்தை வைத்து பெரிய அளவுல சக்சஸ் ஆயிடுவாங்க. நிறைய பேர் பல தொழில்கள் செய்வாங்க. சில பேர் உச்ச நட்சத்திரமா இருப்பாங்க, சில பேர் அரசியல்ல ஜாம்பவானா இருப்பாங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு யோகத்துக்கே பல சக்தி இருக்குன்னா 6 யோகங்களை ஆண்டவன் ஒரே நாள்ல கொடுத்திருக்கும் அந்த அற்புத நாள்ல ஒருவருடைய பிரச்சனையை சரி செய்யறதுக்கு நாம் செய்யும் முயற்சிகள் பலனை தரும். நீங்க எந்த சிக்கல் இன்னைக்கு உங்களுக்கு பிரதானமா இருக்கு, இந்த பிரச்சனை ஒண்ணுதான் என் வாழ்க்கையில என்னை கூனி குறுக வச்சிருக்கு, வேதனைப்பட வச்சிருக்கு, எனக்கு சொல்ல முடியாத மன துயரத்தையும் மன இறுக்கத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுத்திருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான பிரச்சனையை சரி செய்வதற்கு ஆண்டவன் கொடுத்த அற்புதமான வாய்ப்பு, அரிய வாய்ப்பு. 150 வருடத்திற்கு பிறகு இந்த அற்புதமான நாளை யார் ஒருத்தர் சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்க லைஃப்ல செட்டில் ஆயிடுவாங்க. அவர்களோட பிரச்சனை சரியாயிடும், அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடும். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான 6 யோகங்களை பத்தி பார்க்க போறோம். அது என்னைக்கு, அந்த யோகங்கள் என்னென்ன, அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அல்லது இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆல்ங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்துடுங்க. நம்ம போடக்கூடிய ராசி பலன் வீடியோவா இருக்கலாம், அரிய கிரக சேர்க்கையா இருக்கலாம், இது போன்ற யோகங்களா இருக்கலாம், கேள்வி பதில் வீடியோக்களா இருக்கலாம், அல்லது லைவா இருக்கலாம், ஆன்மீக கேள்வி பதில்களாக இருக்கலாம், ஆலயத்தின் திருவிழாக்கள், ஆலயத்தை பற்றிய ஒரு சிறப்பு விஷயங்கள், எதுவா இருந்தாலும் நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னைக்கு இந்த அற்புதமான 6 யோகங்கள் எந்த ராசிக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பலனை தரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுன ராசிக்கு தான் மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய தடையையும் நீக்குவதற்கு கடவுள் கொடுத்த இந்த 6 யோகங்கள் நிறைந்த நாள் பெரிய அளவிலான பலனை தரப்போகுது. மிதுன ராசியில மிருகசரீசம், திருவாதிரை, புனர்பூசம், நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்க போகுது. எந்த ராசியில பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் வேணும். லக்ஷ்மி கடாட்சம் அவங்களோட வாழ்க்கையில நிரம்பி இருக்கணும். லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடிய லக்ஷ்மியை நினைத்து உங்களோட கோரிக்கை எதை நீங்க வைத்தாலும் அது உங்களுக்கு நிறைவேறும். அது வீடு வாங்குவது, இடம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, தேர்வில் வெற்றி பெறுவது, அல்லது நல்ல பள்ளி கல்லூரியில் இடம் கிடைப்பது, பண சிக்கலை சரி செய்வது, கடனை நிவர்த்தி செய்வது, தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமையை நீக்குவது, வேலையில சம்பள உயர்வோ ப்ரமோஷனோ கிடைக்கலையா அல்லது இடமாற்றம் கிடைக்கலையா அதையெல்லாம் நீங்க கேட்கறது, அல்லது வெளிநாட்டு வேலைக்கு நீங்க முயற்சி செய்றீங்கன்னா அந்த முயற்சி, புதிதாக தொழில் தொடங்குவது, புதிதாக வேலைக்கு முயற்சி செய்வது, திருமண தடையை நீக்குவது, குழந்தை பாக்கிய கோரிக்கையை வைப்பது, எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் மகாலட்சுமியிடம் வைக்கலாம். மகாலட்சுமியின் சக்தி வாய்ந்த அற்புதமான ரொம்ப வலிமையான மூல மந்திரமான ஜெய் மகாலட்சுமிங்கிற மந்திரத்தை நீங்கள் மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களோட முக்கியமான கோரிக்கையும் பதிவிட்டுட்டு ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்கள். உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல உங்கள் கோரிக்கை நிறைவேறணும்னு உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி அந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று தாய் மகாலட்சுமியிடம் நான் தனிப்பட்ட முறையில மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உங்கள் சார்பாக. மிதுன ராசிக்கு அற்புதமான இந்த அதி உன்னதமான யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் 3. ஒன்னு குரு பகவான், இன்னொன்னு சுக்கிரன், இன்னொன்னு சந்திரன். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திரனும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதியுமான சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியான குருவும் இணைந்து தரக்கூடிய இந்த யோகங்கள் அதி உன்னதமானது, அற்புதமானது, சக்தி வாய்ந்தது. இந்த யோகங்களினால் உங்கள் முக்கிய பிரச்சனை எது சரியாகும் அப்படின்னா, ஒரு பண பிரச்சனை இருந்தா கூட நம்ம சரி பண்ணிக்கலாம், ஒரு கடனை வாங்கி ஒரு இடத்தை வித்து கூட செட்டில் பண்ணிடலாம். ஆனா இந்த திருமண தடை, கல்யாணம் அமையல, வரன் பார்க்கறதுலயே வாழ்க்கையோட பாதி காலம் ஓடிடுச்சு அப்படின்னு வேதனையிலும் விரக்தியிலும் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த யோகங்கள் முதல்ல உங்கள் திருமண தடையை நீக்கி ஒரு அற்புதமான வரனை, உங்களை ஒரு இல்வாழ்க்கையில் இணைய வைக்கும்.
திருமண வாழ்க்கையில சிக்கல் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த யோக நாள் தீர்வை தரும். தம்பதியர் கருத்து வேறுபாடினால் பிரிந்து வாழ்கிறார்கள்னா அவர்களும் மீண்டும் ஒன்றிணையும் வாய்ப்பை தரும். திருமண வாழ்க்கையில் சிக்கல் ஏற்பட்டு விவாகரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவோடும் கருத்து வேறுபாடோடு இருக்கீங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு வெளியில போறீங்க, போகும்போது சந்தோஷமாகவும் திரும்பி வரும்போது ஆளுக்கு ஒரு பக்கம் முகத்தை திருப்பிக்கிட்டு வரக்கூடிய அந்த வேதனையான நிலைமை, எலியும் பூனையுமா இருக்கிறது, கீரியும் பாம்புமா இருக்கிற அந்த மாதிரியான சிக்கல்களை எல்லாம் சரி செய்வதற்கும் இந்த யோக நாள் பலன் தரும். அதே மாதிரி இரண்டாவது திருமணம் யாருக்காவதும் நடக்க வேண்டியிருக்கு, அதற்கு நீங்க முயற்சி செய்றீங்கன்னா உங்கள் இரண்டாவது திருமண கனவையும் நிறைவேற்றக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தையும் இந்த அற்புதமான 6 யோகங்கள் நிறைந்த நாள் உங்களுக்கு தரும். இந்த 6 யோகங்கள் என்ன அப்படின்னா, முதல் யோகத்திற்கு பெயர் மாளவியா யோகம். பஞ்சமகா புருஷ யோகங்கள்னு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த வலிமையான ஒரு மனிதனுக்கு முழுவதும் யோகத்தை தரக்கூடிய அந்த 5 விதமான யோகங்களை கொண்டதுக்கு பெயர் பஞ்சமகா புருஷ யோகம். அதுல ஒன்றுதான் மாளவியா யோகம். இந்த மாளவியா யோகம் ஒருவரோட பிறந்த கால ஜாதகத்தில் இருந்துட்டா அவர் செல்வ செழிப்போடு அதிகாரமிக்கவராக, அவர் ஆட்சி செலுத்தக்கூடியவராக, அவர் மிகவும் வசதி வாய்ப்போட எப்பவுமே கட்டுக்கட்டாக பணத்தை புழங்கக்கூடியவர்களாக, இல்லத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தாண்டவமாடக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையை பெறுவார்கள். அப்படிப்பட்ட இந்த மாளவியா யோகத்தை நிகழ்த்தக்கூடிய கிரகம் எது? சுக்கிரன். சுக்கிரன் எப்பொழுதெல்லாம் ஆட்சி பலம் பெற்றோ உச்சம் பெற்றோ இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த மாளவியா யோகம் ஏற்படும். இந்த யோகம் திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கலையும் திருமண தடையையும் திருமண உறவில் இருக்கும் விரிசலையும் சரி செய்யும் வல்லமை பெற்றது. காரணம் 12 ராசிக்குமே கலத்திரக்காரகன் அப்படின்னா அது சுக்கிரன் தான். அப்படிப்பட்ட சுக்கிரனால் நிகழக்கூடிய இந்த மாளவியா யோகம் திருமணம் சார்ந்த எந்த சிக்கலையும் திருமணம் நடைபெறாமல் இருக்கும் தடையையும் நீக்கும் ஒரு வல்லமை பெற்ற அற்புதமான யோகம். இரண்டாவது யோகத்திற்கு பெயர் குருச்சந்திர யோகம். பெயர்லயே இருக்கு, குருவும் சந்திரனும் தொடர்பு ஏற்படுவதால் நடக்கக்கூடிய இந்த குருச்சந்திர யோகம் என்பது மிகப்பெரிய வலிமையான யோகம். காரணம் என்னன்னா, உங்கள் ராசிக்கு கலத்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியின் அதிபதி குரு, அவர் இந்த யோகத்தில் பங்கு பெறுவதால் உங்கள் கலத்திர தோஷம்னு சொல்லக்கூடிய கல்யாண தோஷம், தார தோஷம் அல்லது விஷக்கன்னிகா தோஷம், புணர்ப்பு தோஷம், சர்ப்ப தோஷம் போன்ற தோஷங்களை நீக்கி உங்களுக்கு அருமையான வரனை அமைத்து உங்கள் இல்வாழ்க்கையை உங்களுக்கு சீரும் சிறப்புமாக அமைத்து தரும் வேலையை இந்த குரு சந்திர யோகம் தரும். குரு இப்பொழுது இருக்கிறது உங்க ராசியான மிதுன ராசியில, அதுவும் அவர் அங்கே அமர்ந்து 5ஆம் இடமான துலாம் ராசியை பார்க்கிறார். அங்கே சந்திரன் இருப்பதால் தான் உங்களுக்கு இந்த அற்புதமான குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. சந்திரன் உங்களுக்கு குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி. அப்ப குடும்பஸ்தானாதிபதியை கலத்திர ஸ்தானாதிபதி பார்ப்பதால் கண்டிப்பாக கலத்திரம்ங்கிற திருமணம் நடைபெற்று உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமையும். உங்களுக்கு திருமணம் நடைபெற்றாதான் நீங்க ஒரு குடும்பத்தின் தலைவனாகவோ குடும்பத்தின் தலைவியாகவோ அங்கீகரிக்கப்படும் பொழுது உங்களுக்கான குடும்பம் அமையும். இப்ப நீங்க திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு குடும்பத்தின் உறுப்பினர். அந்த குடும்பத்துல அப்பா குடும்ப தலைவனாகவும் அம்மா குடும்ப தலைவியாகவும் இருப்பாங்க, நீங்க குடும்பத்தின் உறுப்பினராக இருப்பீங்க. அப்ப குடும்பம்ங்கிற குடும்ப தலைவன் அல்லது தலைவிங்கிற அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு இந்த பதவியை தரக்கூடிய குரு உங்கள் ராசியில் இருந்து 5ஆம் இடமான பதவி ஸ்தானத்தை, அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்ப்பதால் குடும்பம் கட்டாயம் அமையும். மூன்றாவது யோகத்திற்கு பெயர் கெஜகேசரி யோகம். கெஜம் என்றால் யானை, கேசரி என்றால் சிங்கம். அப்ப ஒரு மனிதன் வலிமையோடும் சக்தியோடும் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கும், அவருக்கு எந்த காரியங்களிலும் எப்பேற்பட்ட தடையையும் அசுர பலத்தோடு யானை பலத்தோடு அந்த தடைகளை நீக்குவதற்கு இந்த கஜகேசரி யோகம் பயன்படும். அப்படிப்பட்ட இந்த கஜகேசரி யோகம் குரு பகவான் தன் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் உங்கள் ராசி மிதுனத்தில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையால் சந்திரனை வலிமையோடு பார்ப்பதால் நிகழக்கூடியது கெஜகேசரி யோகம். இந்த கெஜகேசரி யோகம் என்பது பிரம்மாண்டமான வளர்ச்சியை தரும். மிகப்பெரிய தடைகளை கூட ரொம்ப எளிமையாக தீர்த்து கொள்ளும் ஒரு பாக்கியத்தை தரக்கூடியது இந்த கெஜகேசரி யோகம். அடுத்தது, இந்த நாளில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருப்பது இன்னும் விசேஷம். ஏன்னா சுக்கிரன் தான் 12 ராசிக்கும் கலத்திரக்காரகன். உங்கள் ராசியான மிதுனத்துக்கும் அவர்தான் கலத்திரக்காரகன். அப்படிப்பட்ட கலத்திரக்காரகன் ஆட்சி பெற்று இருந்தால் கலத்திர தோஷம் நீங்குவதற்கு, கலத்திரம் சார்ந்த எந்த முயற்சியை செய்வதற்கும் இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை தரும்.
இந்த நாள் என்னைக்கு இவ்வளவு விசேஷம் உள்ள நாள் அப்படின்னா விடுமுறை நாளான மே 1ஆம் தேதி தான் இந்த 6 அதி உன்னதமான யோகங்கள் ஒரே நாள்ல வருது. இந்த நாளில் இருக்கக்கூடிய அடுத்த யோகம் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் ஒன்றாக சேர்ந்து இந்த 2026ல இந்த மே 1ஆம் தேதி தான் வருது. அதன் பிறகு இப்படி ஒரு நாள் வரவே வராது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள். கலத்திரக்காரகனான சுக்கிரனின் அதிபதி யாரு கடவுள்னா தாய் மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமிக்கு பிடித்த நாள்னா வாரத்துல ஒரு நாள்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை, மாதத்துல ஒரு நாள்னா பௌர்ணமி. இந்த ரெண்டும் இணைவு பெற்று வருவது களத்திரம் சார்ந்த எந்த தோஷத்தை நீக்குவதற்கும் சக்தி வாய்ந்த நாளாகவும் 100% தீர்வை தரும் நாளாகவும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது அந்த நாள்ல நேத்திரம் ஜீவன் அப்படின்னு 2 பஞ்சாங்கத்துல ஃபாலோ பண்றது உண்டு. இந்த நேத்திரம் அப்படின்னா பார்வைன்னு அர்த்தம். அதனாலதான் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு நேத்ராலயாங்கிற பெயர் வைக்கப்பட்டிருக்கு. ஜீவன் அப்படின்னா உயிரோட்டம், உயிர், வாழ்க்கைன்னு அர்த்தம். அதனாலதான் ஜீவனாம்ச வழக்கு. ஒருத்தர் எப்படி ஜீவனம் செய்வார், அவரோட ஜீவனாம்சத்திலேயே நம்ம கை வச்சிட்டோமா அப்படின்னு எல்லாம் நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு காரணம். அப்படிப்பட்ட ஜீவன் உள்ள நாள் நமக்கு விசேஷமான பலனை தரும். இந்த நேத்திரம்னா பார்வைன்னு சொன்னோம், ஜீவன்னா உயிர்னு சொன்னோம். இந்த நேத்திரத்தை 3 விதமாகவும் ஜீவனை 3 விதமாகவும் சாஸ்திரத்துல பிரிச்சிருக்காங்க. அதுல குருட்டு நாள், ஒரு கண் உள்ள நாள், 2 கண் உள்ள நாள் அப்படின்னு நேத்திரத்தையும், உயிரற்ற நாள், அரை வாழ்க்கை நாள், முழு வாழ்க்கை உள்ள நாள்னு ஜீவனையும் பிரிச்சிருக்காங்க. இதுல முழு வாழ்க்கை நாள் பரிபூர்ண ஜீவன் உள்ள நாளாகவும், 2 கண்கள் உள்ள நாள் பரிபூர்ண நேத்திரம் உள்ள நாளாகவும் இருக்கு. இந்த மே 1ஆம் தேதி விடுமுறை நாளான வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் இந்த நாளில் பரிபூர்ண நேத்திரமும் பரிபூர்ண ஜீவனும் இணைந்து வருவது இன்னும் விசேஷம். இது எப்படி பலனை தருது, இதற்கும் இந்த யோகங்களுக்கும் என்ன தொடர்பு, அல்லது இது திருமண தடையை நீக்குவதற்கு என்ன பங்களிப்பு செய்து இதோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு சந்தேகம் வரலாம். இந்த ஜீவன் அப்படின்னா உயிர்னு சொல்லிட்டோம். அப்ப நாம் செய்யும் வழிபாட்டுக்கும் பிரார்த்தனைக்கும், நம்ம கடவுளை நினைக்கும் அந்த நாளில் ஒரு உயிரோட்டம் ஏற்படணும். நம்ம செய்யும் முயற்சிக்கு உயிர் கிடைக்கணும். அதனாலதான் ஒரு வீடு கட்டினாலும் சரி, அல்லது ஒரு இடம் வாங்கினாலும் அந்த இடத்துல ஒரு ஜீவன் இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்படிப்பட்ட அந்த ஜீவன் இருக்கும் நாளில் நீங்கள் செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும் முயற்சியும் கண்டிப்பாக உயிரோட்டம் பெறும். பார்வைனா நேத்திரம். அப்ப பார்வைங்கிறதுல என்ன விசேஷம், நீங்கள் செய்யும் வழிபாட்டிற்கும் உங்கள் திருமண தடை நீங்குவதற்கு நீங்கள் செய்யும் முயற்சிக்கும் கடவுளின் பார்வை கிடைக்கும். நம்ம எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் கடவுளின் கடைக்கண் பார்வை நமக்கு வேணும். அப்ப கடவுளின் பார்வைப்படும் நாளாக அந்த மே 1ஆம் தேதி இருக்கிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளில் நாம் செய்யும் எந்த வழிபாடும் பிரார்த்தனையும் எப்பேற்பட்ட சிக்கலையும் எப்பேற்பட்ட துன்பத்தையும் நீக்கும். உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாது, உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை துணை அமையாது அப்படின்னு நிறைய பேர் கிண்டலாகவும் கேலியாகவும் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகிற விதத்துல எல்லாம் பேசி நம்மளை காயப்படுத்திருப்பாங்க. ஒரு நல்லது கெட்டது கூட போக முடியாது, ஏன்னா 4 பேர் இப்படி கேட்பாங்களேன்னு. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு தான் ஆண்டவன் உங்களுக்கு இந்த அரிய 6 யோகங்களை ஒரே நாளில் தந்திருக்கிறார். பொதுவா திருமண தடைக்கு எந்த மாதிரி ஜாதக அமைப்புகள் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உங்க ஜாதகத்துல குருவோடு ராகு சேர்ந்திருக்கு, குருவோடு கேது சேர்ந்திருக்கு, சனியோடு ராகு அல்லது சனியோடு கேது சேர்ந்திருக்கு, சூரியனும் செவ்வாயும் ஒரே கட்டத்தில் இருக்கிறது, சந்திரன் கேது சேர்ந்திருப்பது, சனியும் சந்திரனும் சேர்ந்திருப்பது, அல்லது சனியின் வீட்டில் சந்திரனும் சந்திரன் வீட்டில் சனியும் இருப்பது, இது போன்ற கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு கடுமையான திருமண தடையை தரக்கூடியது. அடுத்தது ஜாதகத்தில் சில தோஷங்களை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். அது செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், சர்ப்ப தோஷம், கலத்திர தோஷம், நாக தோஷம் அல்லது தார தோஷம், விஷக்கன்னிகா தோஷம், புணர்ப்பு தோஷம் போன்ற தோஷங்களையும் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த தோஷங்களும் திருமண தடையை தரக்கூடியது. ஒரு சிலருக்கு இந்த தோஷங்கள் இருந்தும் திருமணம் நடந்திருக்கும், அவங்க இன்னைக்கு குடும்பத்துல சண்டை சச்சரவோடு இருப்பாங்க. அப்படிப்பட்ட எல்லோருக்குமான தீர்வை தரக்கூடியதுதான் இந்த விசேஷமான நாள். அப்ப இந்த கிரக அமைப்புகள், இந்த தோஷங்களுக்கெல்லாம் நாங்க சில பரிகாரம் கூட செஞ்சிருக்கோமே ஏற்கனவே அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். அது திருமணஞ்சேரி, திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம், திருப்பைஞ்சிலி, திருக்கடையூர், ராமேஸ்வரம், காளஹஸ்தி, கொடுமுடி, பவானி போன்ற பகுதியில போய் நீங்க பரிகாரம் செஞ்சிருக்கலாம். நிறைய பேருக்கு அந்த பரிகாரத்தினால் பலன் கிடைச்சி திருமணம் அமைஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு திருமணம் அமைஞ்சிருக்காது. அந்த பரிகாரம் செஞ்சு மாச கணக்குல வருஷ கணக்குல ஆயிருக்கும், ஆனாலும் திருமணம் அமையல. அதுக்கு காரணம் அது ஒரு பொது பரிகாரம்.
ஆனா உங்களுக்கு ஜாதகத்தின்படி கிரகதோஷங்கள் கடுமையாக இருக்கும் பட்சத்தில் அந்த பரிகாரம் உங்களுக்கு வேலை செஞ்சிருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த அற்புதமான நாள் பலனை தரும். இந்த நாளில் நீங்கள் செய்யும் வழிபாடு, பிரார்த்தனை பெரிய அளவுல சக்சஸ் தரும். திருமண தடைக்கு, திருமண வாழ்க்கையில் இருக்கிற சிக்கலுக்கு கடைசி பரிகாரமாக ஜோதிட சாஸ்திரத்திலும் முன்னோர்கள், யோகிகள், சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், மத குருமார்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் எல்லோருமே சொன்ன ஒரு கடைசி பரிகாரம். இந்த பரிகாரம் தான் உங்களுக்கு கடைசிங்க அப்படின்னு சொன்ன பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன். அந்த பரிகாரத்தை முதல்ல யாரு செஞ்சாங்கன்னு கேள்விப்பட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அதை கடவுளில் தாய் பார்வதி தேவி தான் பரமேஸ்வரனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள முதல்ல செஞ்சாங்க. அவர்கள் எதற்காக அதை செஞ்சாங்கன்னா, நாளைக்கு மனித இனம், மனித குலம் ஏதாவது திருமண தடையால் பாதிக்கப்பட்டால் கடைசியாக நீங்கள் இதை செய்யுங்கள், சரியாயிடும் அப்படின்னு நமக்கு உணர்த்துவதற்காக அவர்கள் செய்த ஹோமம். அவர்கள் என்ன முறைப்படி அந்த ஹோமத்தை செய்தார்களோ, அவர்கள் என்ன மந்திரத்தை பயன்படுத்தினார்களோ அந்த மந்திரத்தை மூல மந்திரமாக கொண்டு செய்யக்கூடியதுதான் சுயம்வர கலா பார்வதி ஹோமம். இந்த பெயர்ல இருக்கக்கூடிய பார்வதிங்கிற வேர்டு வந்ததே இந்த ஹோமத்தை முதலில் தாய் பார்வதி தேவி செஞ்சதுனாலதான். அப்படிப்பட்ட இந்த ஹோமம் தான் திருமண தடைக்கும், திருமண வாழ்க்கையில் இருக்க சிக்கலை சரி செய்வதற்கும், எந்த விதமான திருமண தோஷங்களோ, எந்த விதமான திருமண தடைகள் இருந்தால் அதை நீக்குவதற்கு பயன்படுத்தக்கூடியது. இதுவரைக்கும் லட்சம் பேருக்கு மேல பலனை பெற்ற இந்த சக்தி வாய்ந்த, சிறப்பு வாய்ந்த இந்த யாகத்தை நீங்கள் மகாலட்சுமியின் ஆலயத்தில் செய்வது விசேஷம். எதனால அப்படின்னா, களத்திர காரகன் அப்படின்னா சுக்கிரனோட அதிபதி மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்தில் இந்த ஹோமத்தை செய்வது விசேஷம். உங்க ஊர்ல ஒரு மகாலட்சுமி ஆலயம் இருக்கா? நீங்க பொருளாதாரத்துல உங்களுக்கு வசதி இருக்கா? இந்த மே 1ஆம் தேதி காலையில இந்த ஹோமத்தை நீங்க ஏற்பாடு செஞ்சு கலந்துக்கலாம். அல்லது நீங்க ஒரு 4-5 நபர்கள் திருமண தடை அல்லது திருமண வாழ்க்கையில் சிக்கல்னா அவர்கள் ஒன்றிணைந்து இந்த ஹோமத்தை இந்த மே 1ஆம் தேதி காலையில நடத்திக்கலாம். ஒருவேளை உங்க ஊர்ல மகாலட்சுமி ஆலயம் இல்லை, அல்லது உங்களால பொருளாதாரத்துல இவ்வளவு செலவு பண்ணி இதை செய்ய முடியலனா, சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில்ல மே 1ஆம் தேதி இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதுல போய் நீங்க கலந்து கொள்ளலாம். ஏன்னா தனிப்பட்ட முறையில செய்யும் போது அவர செலவுல 10ல் 1 பங்கு கூட இங்க ஆகாது. ஏன்னா இது பொது ஹோமமாக அங்கே நடைபெறுகிறது. இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னன்னா, அஷ்டலட்சுமியும் நவக்கிரகமும் கருவறையில ஒன்றாக இருக்கக்கூடிய உலகின் ஒரே ஆலயம், உலகின் முதல் ஆலயம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஆலயத்துல கருவறையில் இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமியும் நவக்கிரகமும் பார்க்கும்படிதான் ஹோம குண்டம் அமைத்து அங்கே சம்பந்தப்பட்ட நபர்களை அமர வைத்து ஹோமம் செய்வது இங்கே வழக்கம். மகாலட்சுமி சூடிய மாலையை திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அணிவிக்கப்பட்டு இங்கே ஹோமம் நடைபெறும். அப்ப களத்திர காரகனின் மாலை கிடைக்கும் வேளை கல்யாண மாலைங்கிற மன மாலை நமக்கு விரைவாக அமையும் என்பது இந்த ஆலயத்தின் ஐதீகம். இன்னொன்னு, நவக்கிரகங்களும் அஷ்டலட்சுமியும் பார்க்கும்படி ஹோம குண்டம் அமைப்பதால் இங்கே நவக்கிரக தோஷங்களும் நீங்கும். நமக்கு குருவோ, ராகுவோ, கேதுவோ, சூரியன், சந்திரனோ எந்த கிரகத்தினால் திருமண தடை ஏற்பட்டிருக்கோ அந்த கிரகங்களின் தடை நீங்கிவிடும். அந்த கிரகதோஷங்கள் நீங்கி நவ கிரகங்களின் நல்லாசி நமக்கு கிடைப்பதற்கு இங்கே நடைபெறும் இந்த ஹோமத்தின் இந்த ப்ரொசீஜர் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு ஆலயம் சொல்லக்கூடிய ஒரே வழிமுறை, முன்பதிவு பண்ணிடுங்க. இப்ப ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க ஹோமத்துக்கு வருவதற்கான உங்கள் வருகையை முன்பதிவு செஞ்சிடுங்க. ஏன்னா அங்கே குறிப்பிட்ட அளவுக்கு தான் இடவசதி இருக்கிறதுனால குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேலே அங்கே முன்பதிவு அவங்க எடுக்க மாட்டாங்க. கூகுள் மேப் லொகேஷன் வேணும் அல்லது எப்படி வரணுங்கிற தகவலையுமே நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரையே தொடர்பு கொண்டு கேட்டு விளக்கம் பெறலாம். இந்த ஹோமத்துக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் நேரில் கலந்து கொள்வது விசேஷம். ஏன்னா என்னோட தோஷத்தை, என்னுடைய சிக்கலை நானே கடவுளிடம் முறையிடுவதுதான் நியாயமாக இருக்குங்கிற அந்த அடிப்படையில நான் பர்சனலா ரெக்கமெண்ட் பண்றது சம்பந்தப்பட்ட நபர் நேர்ல வரணும். ஒருவேளை உங்க பிள்ளைகள் வெளிநாட்டுல இருக்காங்க, அப்ப நாங்க என்ன செய்யறதுன்னா அவர்களோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க இந்த ஹோமத்தில் அவர்கள் சார்பாக கலந்து கொள்ளலாம், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். ஒருவேளை வெளிநாட்டுல இருக்கோம், வெளி மாநிலத்தில் இருக்கோம், வர வாய்ப்பு இல்லைன்னா அவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு யாருக்கு திருமணம் ஆகலையோ அவர்கள் ஜாதகத்தை அனுப்பினீங்கன்னா அவங்க அந்த ஜாதகத்தை ஆலயம் சார்பா பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஹோமத்திலையும் லக்ஷ்மியின் கருவறையிலும் வச்சு விசேஷ தோஷ நிவர்த்தி செய்து அந்த பூஜிக்கப்பட்ட ஜாதகத்தையும் ஹோம பிரசாதத்தையும் உங்களுடைய கொரியர் அட்ரஸுக்கு அவங்க கொரியர் மூலமா அனுப்பி வச்சிடுவாங்க. யார் வந்தாலும் சரி ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க,
ஹோமத்திலையும் கருவறையிலும் வச்சு விசேஷ பூஜையும் செஞ்சு அந்த ஜாதகத்தை உங்களுக்கு அன்னைக்கே திருப்ப தந்துருவாங்க. காலை 9:30 மணிக்கு தொடங்கும் இந்த ஹோமம் மதியம் 2:30 மணியிலிருந்து 3 மணிக்குள்ள முடிவடைஞ்சிடும். இந்த அற்புதமான இந்த ஹோமத்தை தொடங்கி வைப்பதற்காக மே 1ஆம் தேதி விடுமுறை நாளான வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் கூடி வரும் நாளில் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கும் இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலுக்கு நானும் நேரில் வருகை தருகிறேன். நாம் எல்லோருமே ஆலயத்தில் சந்திக்கலாம். ஆண்டவன் கொடுத்த வாய்ப்பு, ஆண்டவன் கொடுத்த அரிய வாய்ப்பு. ஏன்னா லட்சக்கணக்கான வீடியோக்கள் யூடியூப்ல வந்தாலும் இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதற்கு காரணமே உங்கள் திருமண தடையையோ உங்கள் குடும்பத்தின் இருக்கக்கூடியவர்களின் திருமண தடையோ நீக்குவதற்கு கடவுள் முடிவு செஞ்சுட்டார். அவர் அதற்கான வாய்ப்பை கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்க பயன்படுத்திக்கணும். நான் என்னதான் கிரக அமைப்புகள் சொன்னாலும், யோகங்கள் சொன்னாலும், வழி சொன்னாலும் முயற்சி நீங்க தான் எடுக்கணும். ஒரே ஒரு படி நீங்க முன்னாடி எடுத்து வச்சீங்கன்னா மகாலட்சுமி 1000 அடி எடுத்து உங்களை நோக்கி வைப்பார். அப்ப கட்டாயம் திருமண தடை நீங்கிவிடும். எந்த சந்தேகமும் வேண்டாம். நாம் எல்லோரும் மே 1ஆம் தேதி ஆலயத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.